ஓகே, நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினம் 10 கேள்விகள் கொடுத்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு டேவுக்கான 56, ஓகேவா? அதுல வந்து நம்ம 10 கொஸ்டின் பார்ப்போம். நான் கொஸ்டின் வாசிக்கிறேன், ஆன்சர் தெரிஞ்சா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு, சிந்துவெளி நாகரிகத்துடைய காலம் என்ன, தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு எது, இந்தியாவுடைய நீளமான நதி எது, முகலாய பேரரசை நிறுவியவர் யார், அடிப்படை உரிமைகளுடைய எண்ணிக்கை என்ன, தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யார், இந்தியாவில் அதிக மழை பொழியும் பகுதி, தேசிய கொடியை வடிவமைத்தவர், பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு. ஓகேவா? நான் ஆன்சர் சொல்றேன். ஓகே, பாருங்க. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1950 ஜனவரி 26. ஓகேவா? ஏற்றுக்கொள்ளப்பட்டதா 1949 நவம்பர் 26. அப்ப இந்த 1950 ஜனவரி 26 தான் நம்ம என்ன பண்றோம்? குடியரசு தினமா கொண்டாடுறோம். சிந்துவெளி நாகரிகத்தினுடைய காலம் 3300 டு 1900. ஓகேவா? கிமு 3300 டு 1900. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது அப்படின்னா வரையாடு, நீலகிரி வரையாடு. ஓகேவா? இது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டும் காணப்படக்கூடியது, அழியும் நிலையில இருக்கக்கூடிய ஒரு விலங்கு. இந்தியாவின் மிக நீளமான நதி 25 ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன நதி? கங்கை. தென்னிந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா கோதாவரி. தென்னிந்தியாவில் இது கோதாவரி. முகலாய பேரரசை நிறுவியவர் யாருங்க? பாபர். முகலாய பேரரசை நிறுவியவர் யாரு? பாபர். 1526. ஓகேவா? முகலாய பேரரசை நிறுவியவர் யாருன்னா பாபர். அடிப்படை உரிமைகளுடைய எண்ணிக்கை. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா தற்போது 6. 1978 44வது சட்டத்திற்கின்படி சொத்துரிமை சாதாரண உரிமையாக 307 கொண்டு போய் வச்சிருப்பாங்க. ஓகேவா? 307 கொண்டு போய் வச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி 7 இருந்துச்சு, இப்போ எத்தனை இருக்கு? 6. தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யாருங்க? தொல்காப்பியர். ஓகேவா? நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். இந்தியாவில் அதிக மழை பெறக்கூடிய பகுதி எது அப்படின்னா மவுண்ட் சின்ராம். மவுண்ட் சின்ராம் எங்க இருக்கு? மேகாலயாவில் இருக்கு. தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா பிங்களி வெங்கையா அவர்கள். யாரு? பிங்களி வெங்கையா. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1857. இப்போ இருக்கிற அந்த 10 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திருக்கோம். ஓகே, அப்படியே பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பு எப்ப நடைமுறைக்கு வந்தது? 1950 ஜனவரி 26. சிந்துவெளி நாகரிகம் இருக்கு இல்லையா, அதோடைய காலம் 3300 டு 1900. தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு எது அப்படின்னா நீலகிரி தார் வரையாடு. கங்கை நதி இந்தியாவின் மிக நீளமான நதி. பாபர். ஓகேவா? முகலாய பேரரசை தோற்றுவித்தவர் பாபர். அடிப்படை உரிமை 6. தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர். உலகிலே அதிக மழை பெறக்கூடிய பகுதி மவுண்ட் சின்ராம், மேகாலயா. பிங்களி வெங்கையா. ஓகேவா? நம்முடைய தேசிய கொடியை வடிவமைச்சவர். பிளாசி போர் 1757 நடந்தது. ஓகே, இன்னைக்கான 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். கிட்டத்தட்ட 560 கொஸ்டின் கிட்ட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கொடுத்துருக்கோம் இதுவரையில்.